அடே நீ ஏடா பாவி, சொத்தை வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்குமா கிடைக்காதான்னு. வாங்கினதுக்கு அப்புறம் அரசாங்கம் ஒண்ணு என்ன சொல்லுது, இன்னசென்ட் பையர்னு சொல்லுது. நீ தெரியாம லேண்ட் சீலிங் ஆக்ட் கீழ உள்ள இடத்த வாங்கிட்டேன்னு சொல்லுது. இருந்தாலும் உனக்கு அரசாங்கம் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. 26/9/2008 அன்னைக்கு 565 ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த தேதிக்கு முன்னாடி நீ உன் இடத்த வாங்கியிருந்தீங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. நீ என்ன பண்ணணும்னா உன்னோட நியரஸ்ட் யூஎல்சி ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஒரு மனு கொடுக்கணும். இது மாதிரி நான் இங்கதான் கொடுத்துன்னு இருக்கேன், இது மாதிரி லேண்ட் எல்லாம் காமிச்சு எல்லா டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு கொடுக்கறதுக்கான ரெக்கமெண்டேஷனை பட்டா ஆபீஸுக்குன்னு சொல்லுவீங்க, தாசில்தார்கிட்ட ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க உனக்கு பட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னென்ன டீட்டெயில் வேணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு தனி நம்பர் எவ்வளவு லேண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோலையும் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.